சப்பாத்தி பூரிக்கு மசாலா என்னதான் வீட்டில் செஞ்சாலும் அந்த ஹோட்டல் ஸ்டைல் பக்குவத்தில் வரமாட்டேங்குதே அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு சூப்பரான பக்குவத்தில் பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்ட்டு சொல்லியிருக்கேன். ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு வீடியோ கிளியராக இருக்குது. இதுக்கு நமக்கு தேவையானது 4 உருளைக்கிழங்கை நான் எடுத்து வேக வைக்கிறதுக்காக குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சின்னோண்டு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்குறதுனால என்ன ஆகுனா, நமக்கு உருளைக்கிழங்கு மசிகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், தோலை உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 3 விசில் நான் இப்போ வச்சு எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், அதில் இருக்க தண்ணியை நம்ம கீழே ஊற்றியாச்சு. அது நமக்கு தேவைப்படாது. உருளைக்கிழங்கு மசிகிற அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ ஒரு பேனில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் உருளைக்கிழங்கை நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை நான் இப்போ நல்லா மசிச்சு செய்ய போகிறேன். உங்களுக்கு சின்ன சின்னதாக பீஸாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டைலில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி செய்ய போகிறீங்களா, மசிச்சு செய்ய போகிறீங்களான்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கு சேர்க்கக்கூடிய மசாலா, நம்ம செய்யக்கூடிய பக்குவம் எல்லாமே சேம் தான். இந்த மெத்தடு கூட நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் ஹோட்டல்லலாம் நீங்கள் பூரி கிழங்கு சாப்பிட்ருப்பீங்க. கடுகு அதிகமாக உங்களுக்கு தென்படும். சில ஹோட்டலில் கடுகு நிறைய போடுவாங்க. கடுகு ரொம்ப நல்லதுங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனாக இருந்துச்சுன்னா 5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். கடலைப்பருப்பும் பார்த்திங்கன்னா அதிகமாக நல்லா நம்ம சாப்பிடும்போது கடிபடும், அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அதனால் கடலைப்பருப்பு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இது சும்மா ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் கூட போதும். இப்போ ஒரு 1/2 இன்ச்சு சைஸ் அளவுக்கு தோல் சீவிட்டு இஞ்சியை நான் நச்சு வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதில் நம்ம மிளகாய் பொடி சேர்க்க போகிறதில்ல. அதனால் நான் 3 பச்சை மிளகாவை எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் காரமாகவே இருந்துச்சு. உங்கள்கிட்ட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக இருக்கனால அதை நடுவில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1 கொப்பு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை. நம்ம ஒரு பொருள் சேர்க்கும் போது 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நல்லா அப்படி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக 2 பெரிய வெங்காயத்தை பிரியாணிக்கு எப்படி கட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸ்லைஸாக அந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பெருங்காயம் சேர்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவை சேர்த்துட்டு அதை நல்லா தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் கடலை மாவு சேர்க்குறதுனால தான் நமக்கு இந்த திக்னஸ் கிடைக்கும், அந்த கலர் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த கொழப்பு தன்மை இருக்கும். அதனால் கடலை மாவு நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி நிறைய தேவைப்பட்டுச்சு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். இந்த மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு தேவையான சால்ட்டை சேர்க்கணும். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டை சேர்த்துக்கிட்டேன். இப்போ நமக்கு மசிச்சு வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் மசிச்சு செய்கிற ஸ்டைலில் தான் செய்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டைலில் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க, நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் தூளை நான் சேர்த்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூடவே நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதையும் கலந்து எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. இனி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நல்லா கலந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான பக்குவத்தில் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சேர்த்துருக்க ஒரு பொருளுமே அப்பப்போ தேவைக்கேற்ற மாதிரி நமக்கு வெந்துருச்சு. அதனால் இதை மூடி போட்டு ஸ்பெஷலாக கொஞ்சம் நேரம் மூட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. பக்குவமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக மலைச்சாரல் மாதிரி கொஞ்சோன்னு கொத்தமல்லியை தூவி விட்டுருங்க. இது கூடவே நான் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். நாங்கள் பூரியை சூப்பராக இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு செஞ்சு இதை சைடிஷாக செஞ்சு சாப்பிட்டோம். பக்காவாக இருந்துச்சுங்க. அந்த நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், கடலைப்பருப்பு டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.